கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 13ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றார். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்தில் தேவபிள்ளைகளாகி நமக்கு தேவன் ஒரு காரியத்தை தெளிவாய் காண்பித்து தருகிறார். அதுதான், எந்த ஒரு மனுஷன் தேவனால் கழுவி சுத்திகரிக்கப்படுகிறானோ அவனுக்கு தான் தேவனிடத்தில் பங்கு இருக்கிறது. கர்த்தரே என் பங்கு என்று அவனால் தான் சொல்ல முடியும். அது உண்மையாகவும் இருக்கும். ஆனால் எந்த ஒரு மனுஷன் தேவனால் கழுவப்பட்ட ஒரு அனுபவம் இல்லாமல் மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் பாவத்திலும் உலகத்திலும் மாம்ச கிரியைகளிலும் பிசாசின் காரியங்களிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அப்படிப்பட்ட ஒரு கிரியையை நடப்பித்து வாழ்கிறானோ அவன் என்னதான் சொன்னாலும் அவனுக்கு என்ன கிடையாது, அவனுக்கு தேவனிடத்தில் பங்கு கிடையாது. எந்த ஒரு மனுஷனுக்கு தேவனிடத்தில் பங்கு இல்லையோ அவனால் தேவன் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. எந்த ஒரு மனுஷனுக்கு தேவனிடத்தில் பங்கு இருக்கிறதோ, தேவனை தன்னுடைய பங்காக பெற்றுக்கொண்டானோ அந்த மனுஷனால் தான் உன்னதமான தேவன் வாசம் பண்ணுகிற பரலோக ராஜ்யத்தை சுதந்திரமாக பெற்றுக்கொள்ள முடியும். தான் பங்காக பெற்றுக்கொண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நித்தியமாய் வாழ முடியும். தேவபிள்ளைகளாக நமக்கு இந்த வார்த்தை, இந்த வசனம் ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் இருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனை நம்முடைய பங்காக பெற்றுக்கொண்ட தேவபிள்ளைகளாக இருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறோம். அப்படி இருந்தும் இன்னும் நாம் தேவனால் கழுவப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக முழுமையாய் வராதிருந்தால் நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. தேவனால் கழுவப்பட்ட அனுபவம் என்பதை தேவன் தெரியுமா? வேதத்தில் அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த நாளிலும் தேவபிள்ளைகளாகி நமக்கு நம்முடைய தேவன் கற்றுத்தருவது என்ன தெரியுமா? தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக சிந்தப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் நம்முடைய பாவத்தை உணர்ந்து அந்த இரத்தம் சிந்தப்பட்ட பூமியிலே முழங்கால் படியிட்டு, இனி இந்த பாவத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய மாட்டேன் என்கிற மனநிலையோடு முழுமையான பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிற இருதயத்தோடு தேவ சமூகத்தில் நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், நம்மை முழுமையாய் கழுவி நம்மை பரிசுத்தமாக்கும். அப்பொழுது நிச்சயமாய் தேவபிள்ளைகளாகி நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பங்காக பெற்றுக்கொண்ட இந்த மேலான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். இன்னொரு முக்கியமான காரியத்தையும் தேவன் நமக்கு கற்றுத் தருகிறார். அதுதான், எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் தேவன் அவனை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தம் உள்ள நீதிமானாக நிச்சயமாய் மாற்றுவார். ஆனா அந்த மனுஷன் தான் செய்த பாவத்தை இனி செய்ய மாட்டேன் என்கிற இருதயத்தோடு தேவனிடத்தில் மனம் திரும்புகிற ஒரு மனுஷனா இருக்கணும். இன்னைக்கு பாவம் செஞ்சு ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மறுபடியும் நாளைய தினத்திலே பாவம் செய்வேன் என்கிற இருதயத்தோடு அவன் என்ன பண்ணக்கூடாது? துணிகரமாய் தேவ சமூகத்துல கிரியைகளை நடப்பிக்க கூடாது. மீண்டும் மீண்டும் பாவம் செய்கிறவன் தன்னை பரிசுத்தப்படுத்தின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை காலினால் மிதிக்கிறான், அவன் கொடிதான ஆக்கினை அடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவபிள்ளைகளாகி நமக்கு நம்முடைய தேவன் காண்பித்து தருகிற எச்சரிப்பான காரியம் என்ன தெரியுமா? இந்த நிமிஷம் வரைக்கும் தேவபிள்ளைகளாகி நாம் அறிந்தோ அறியாமலோ இல்ல துணிகரமாகவோ எந்த ஒரு பாவத்தை, தேவனுக்கு பிரியமில்லாத கிரியை நாம் செய்திருந்தாலும் இனி அதை என்னுடைய வாழ்க்கையில் செய்ய மாட்டேன் என்கிற இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்திலே கர்த்தருடைய இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கும்படியாய் உண்மையாய் அர்ப்பணித்தோமையானால் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்கிற வசனத்தின்படி தேவன் தம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் தேவபிள்ளைகளாகி நம்மை அவர் மன்னித்து நம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து தேவனுடைய பரிசுத்த ஜனமாய் ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் நம்மை மாற்றுவது அதிக நிச்சயம். தேவபிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவ, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தினான். நிச்சயமாய் நாம் அவரிடத்தில் திரும்புகிற இருதயத்தோடு அவரை நோக்கி பார்த்தோமேயானால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின் பிரகாரமே குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வசனம் நமக்குள்ளே கிரியை செய்யும்படியார், நம்முடைய தேவன் நம்மை விடுதலையாக்கும்படியார், பாவத்தை அல்ல பரிசுத்தத்தை நேசித்து பரிசுத்தமான தேவன் நம்மை அவருடைய பரிசுத்த ஜனமாய் மாற்ற நாம் நம்மை முழுமையாய் முழு இருதயத்தோடு கற்றை பார்த்து அர்ப்பணித்தோமையானால் நிச்சயமாய் அவர் தாம் சொன்ன வார்த்தையின்படி நம்மை கழுவி சுத்திகரித்து தேவனுடைய பரிசுத்த ஜனமாய் இந்த உலகத்திற்கு முன்பதாக நம்மை நிறுத்தி தம்மை அடையாளப்படுத்தி நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இந்த வசனத்துக்கு பிடிப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கதிரை பார்த்து அர்ப்பணிப்போம். கிருதாம் இந்த வசனத்தை கேட்கும் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கதிரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன்